என் சபை என்கிற அருமையான குடும்பமே, உங்களை இந்த ஓய்வு நாளிலே வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைனிலே பார்க்கிற என் சகோதர சகோதரிகளை, குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மன்னாவை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் பூச்சக்கரத்தை வைத்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்கள், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து தூக்கி விடுகிறாராம், எளியவனை குப்பையிலிருந்து அவர் தூக்கி எடுத்து உயர்த்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நீங்க ஆங்கில வேதாகமத்திலே இந்த எளியவன் என்கிற அந்த வார்த்தைக்கு, அந்த ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பெகர் அப்படின்னா பிச்சைக்காரர்கள் என்பது அர்த்தம். ஆமென். பிச்சைக்காரர்களையும் பிச்சைக்காரிகளையும் அவர் அப்படியாக குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்துகிறார் என்பதை எளியவன் என்று மொழிபெயர்ப்பிலே வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. அவர் தகுதி இல்லாதவனை தான், தகுதி இல்லாதவளை தான் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும் ஒரு தெய்வன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களை உயர்த்தினால் அது என் ஞானத்தினால் அப்படின்னுவான். தகுதி உள்ளவனை உயர்த்தினால் இது என்னுடைய பலத்தினால் அப்படின்னுவான். ஆனால் உலகம் ஒதுக்கினவர்களையும் உலகத்தால் தள்ளப்பட்டவர்களையும் அவங்க கிட்ட போய் கேட்டா, ஒன்னே ஒன்றுதான் எனக்கு துணை, அது அவருடைய சுத்தமான கிருபை மாத்திரமே என்று சொல்லுவான். அந்த எளியவனை, அந்த எளியவளை தேவன் குப்பையிலிருந்து உயர்த்த போகிறார். அது யார் என்றால் நாம் தான். எனக்கு அன்பானவர்களே, நம்மை புழுதியில் இருந்து இன்னைக்கு தூக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை குப்பையில் இருந்து அவருடைய பிரசன்னம் இன்னைக்கு நம்மளை தூக்க போகிறது. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை தர விரும்புகிறார். நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினாலே, போன வாரத்தினுடைய செய்தியினுடைய 2வது பாகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பொதுவாக நான் அதை காரியங்களை தியானிப்பது கிடையாது. ஆனால் தேவனுடைய ஒரு மிகச் சிறப்பான ஒரு திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். போன வார செய்தியிலிருந்தே என்னால் மீண்டு வர முடியவில்லை. காரணம், அதற்குள் ஒரு மனிதன் தகுதி பெறும் பொழுது அவனை தேவன் வைக்க போகிற அந்த கணம், அதற்கு உண்மையா இருக்கும் பொழுது அந்த கணம் வரும் என்பதை பேசினார். இன்றைக்கும் அந்த உயர்வு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியத்தை நம்மளை தகுதிப்படுத்தி பேச போகிறார். நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய கையின் பிரயாசம், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய எல்லைகள், அது பாருங்க, அப்படி இருந்த வண்ணமாகவே அது இருக்க போகிறது கிடையாது. கர்த்தர் மிகச் சிறப்பான ஒரு உயர்வை உங்களை புழுதியிலிருந்து எடுத்து தூக்கி உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களை குப்பையிலிருந்து உயர்த்த போகிறார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அந்த எளியவன் அவன் நான் தான், அந்த எளியவள் அவள் நான் தான். தேவன் என்னை உயர்த்த சித்தமாயிருக்கிறார். அவருக்கு என் செவிகளை நான் சாய்க்க போகிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல கரம் கொடுத்து, தகுதி இல்லாத உனக்கு ஒரு பெரும் உயர்வை, உயரமுள்ள ஸ்தானத்தில் இருக்கிற தேவன் தரப்போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கீழே விழுந்த உங்களை தூக்க யாரும் இல்லையா? கீழே விழுந்து கிடக்கிற உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையா? கீழே விழுந்து கிடக்கிற உங்களுக்கு தட்டி கொடுக்க யாரும் இல்லையா? கவலைப்படாதீங்க. உங்களை உயர்த்த ஒரு தேவன் ஒருவர் உண்டு.
அந்த தேவனுடைய ஒரு கரம் கீழே விழுந்த உன்னை என்னையும் அது தூக்கி நிறுத்தி நம்மளை உயர்த்த அது சித்தமாய் இருக்கிறது. அவர் என்னை உங்களையும் உயர்த்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நமக்கு மனிதன் கொடுக்கும் ஒரு உயர்வு அது நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது. இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற அந்த உயர்வு அது நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. சாத்தான் நமக்கு கொடுக்கும் உயர்வு அது நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது. அவன் கொடுக்கும் அந்த உயர்வு எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்மளை கீழே கொண்டு போய் குழியிலே சாய்த்து விடுவான். ஆனால் ஒருவனுக்கு தேவன் துணை நிற்கும் பொழுது, தேவன் ஒருவனை உயர்த்த சித்தமாய் இருக்கும் பொழுது அந்த உயர்வு அது நிரந்தரமாக இருக்கும், அது அதிசயமாக இருக்கும், அது ஆச்சரியமாக இருக்கும், அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். காரணம், அவர் நம்மை உயர்த்தும் பொழுது அந்த உயர்வு நிலைத்திருக்கும். என அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது தற்காலிகமானதல்ல, அது நம்முடைய வாழ்நாள் முடிந்து நம்முடைய பூமியை விட்டு கடந்து போனாலும் நம்முடைய உயர்வு இந்த பூமியிலேயே இருக்கும்படி, நிலைத்திருக்கும்படி, என்றென்றைக்கும் அரசாளுகிற நிலைத்திருக்கிற ஒரு தேவன் நமக்காக மிகச்சிறப்பான ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லா தேவனை காட்டிலும் பெரியவர், எல்லா மனிதர்களை காட்டிலும் மேலானவர், எல்லா தூதர்களை காட்டிலும் மேலானவர். அவருக்கு ஒப்பாக ஒரு மனிதன் இல்லை, அவருக்கு சமமாக ஒரு மனிதன் இல்லை, அவருக்கு ஈக்குவலா இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல ஒரே ஒரு தேவன் என்று சொல்லப்படுகிற ஒருவனும் நிற்க முடியாது. அன்பானவர்களே, காரணம் அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவ்வளவு பெரிய தேவன் அன்பானவர்களே. அவர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரும் பாதாளத்திலிருந்து ஏறவும் பண்ணுகிறவராய் வைக்கிறவராய் இருக்கிறார். தரித்திரம் அடைய செய்ய வைக்கிறவரும் அவர்தான், ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரும் அவர்தான், தாழ்த்துகிறவரும் அவர்தான், ஒருவனை உயர்த்துகிறவரும் அவர்தான். அந்த தேவன் இந்த எளியவனாகிய உங்களை குப்பையிலிருந்து தேர்ந்தெடுத்தார். அந்த குப்பையில விட போகிறதல்ல, அந்த குப்பையிலிருந்து உன்னை கரம் பிடித்து தூக்க போகிறார். அந்த குப்பையிலிருந்து உன்னை கண்மலை மேல் நிறுத்தி வைத்து அழகு பார்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் அவருக்கு சித்தமானவனை, அவருக்கு சித்தமானவளை அவர் உயர்த்த போகிறார். பாவத்தில் இருந்த நம்மை, உலகத்தால் நிராகரிக்கப்பட்ட நம்மை, உலகம் தூக்கி போடப்பட்ட நம்மை அவர் இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நம்மை நிரப்பி நம்மளை கண்மலையின் மேல் உயர்த்தி வைக்க போகிறார். நான் சொல்றேன், உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய திராணியை பார்க்காதீங்க, இப்ப நடந்து கொண்டு இருக்கிற நெகட்டிவிட்டியை பார்க்காதீங்க. ஒரே ஒருத்தருடைய வார்த்தையை மாத்திரம் பாருங்க. அந்த வார்த்தை என்னை உருவாக்கும், அந்த வார்த்தை உங்களை செதுக்கும், அந்த வார்த்தை உங்களை தகுதிப்படுத்தும், அந்த வார்த்தையை உங்களை அலங்கரிக்கும், அந்த வார்த்தையே உங்களை கண்மலை மேல் நிறுத்தி உயர்த்தி வைக்கும். அந்த வார்த்தையை கேட்கிற அந்த தருணமே நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலை தடுத்தாலும் சரி, உங்கள் உயர்வை, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களுடைய உயர்வை தடுத்தாலும் சரி, உங்கள் சத்துருக்கள் உங்கள் உயர்வை தடுத்தாலும் சரி, அவர்களுடைய பிரயாசம் விருதாவாய் மாறும், அவர்கள் பிரயாசம் வீணாக மாறும். காரணம், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவர் உன் பக்கத்தில் நிற்கிறார். நம்மை குப்பையிலிருந்து அவர் எடுக்கிறார், அவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை தலையை நிமிர்த்தி நம்மளை மகிமையாய் நடக்க பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு இந்த உலகம் கொடுக்கவும் முடியாத ஆசீர்வாதங்களை என் தேவன் நமக்கு தருவார். என் தேவன் நம்மளை கனப்படுத்தி நிறுத்தி வைப்பார். என் தேவனுடைய கரத்திலிருந்து ஒரு உயர்வு அவர் சமூகத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறது. உலகம் கொடுக்காத ஒரு உயர்வு,
உன் அந்தஸ்து உனக்கு கொடுக்காத உயர்வு, உன் சொத்து உனக்கு கொடுக்காத உயர்வு, உன் பெற்றோர்கள் உனக்கு கொடுக்காத உயர்வு, உன்னுடைய பலன் உனக்கு கொடுக்காத உயர்வு, உன்னுடைய ஞானம் படிப்பறிவு கொடுக்காத ஒரு அந்த உயர்வை என் தேவனாகிய கர்த்தர் அவர் தரப்போகிறார். நம்மளுடைய சிந்தனை எல்லாம் நான் அங்கிருந்து எடுக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அங்கிருந்து எடுக்கப்பட்டவள். ஹalleluya. யாக்கோபையா சொல்றாரு, அநேகருடைய வாழ்க்கையில உயர்வு வந்த பின் அந்த நடத்தின அந்த பாதைகள் மறந்து போறாங்க. ஆனால் இந்த பரிசுத்தவான் பாருங்க, அதே இடத்தில் அவர் எப்படி கடந்து போனார் என்பதை அதே இடத்தில் உயர்வு வந்த பின்பதாக அவர் நினைத்து பார்த்து ஒரு வார்த்தையை ஆதியாகமத்திலே அழகாய் சொல்லுகிறார். தேவரீர் இந்த அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் கிடையாது. நான் கோலும் கையுமாய் இதே யோர்தானை விட்டு கடந்து போனேன். இப்பொழுது நான் 2 பரிவாரங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவனாய் இருக்கிறேனே என்று அருமையான தேவதாசன் யாக்கோபையா சொன்னார். இன்றைக்கும் இன்னைக்கு அந்த ஐயாவோடு கடந்து போன அதே பாதையில் வெறும் கோலும் கையுமாய், வெறும் சாம்பலிலே உட்கார்ந்த ஒரு வாழ்க்கையை போல, அலங்காரங்களை இழந்து போன ஒரு வாழ்க்கையை போல கோலும் கையுமாய் நீங்கள் நிற்கிறீர்களா? நான் சொல்றேன், யாக்கோபு ஐயா கிட்ட இருந்த ஒன்று அந்த கோல். அதுதான் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். அந்த ஒரு வாக்கு தத்தத்தை பிடித்து நடப்போம். அந்த உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இயேசுவின் நாமத்துல சொல்றேங்க, உங்க வாழ்க்கையை தேவன் உயர்த்தி வைப்பார், உயர்வை கொண்டு வருவார். ஏன்னா நீங்க எங்கிருந்து எடுக்கப்பட்டவன்? நான் புழுதியிலிருந்து தூக்கி விடப்பட்டவன், நான் குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டவள். அதை மாத்திரம் மறக்க வேண்டாம் அன்பானவர்களே. நம்மை புகழ்ச்சியிலும் நம்மை கீர்த்தியிலும் நம்மை மகிழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், எப்ப நடக்கும் அப்படிங்கறத யோசிக்கிறத விட இது நடந்து விட்டது என்று விசுவாசிக்கிறது பெட்டர். ஆமென், அல்லேலூயா. எப்ப நடக்கும் அப்படின்றத விட நடக்க போகிறது, அதனால் சகித்து கொள்வோம் என்கிற அந்த சுபாவம் பெட்டர். அன்பானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் கீழே இருக்கிற அந்த தானியங்களை பார்த்து சந்தோஷத்தோடு கொத்தி தின்னும். அது உலகத்தானா இருக்கட்டும், நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்படவில்லை. நீங்களும் நானும் ஒருவனும் தொட முடியாத ஒரு உயர்வை, ஒருவனும் தொட முடியாத அளவிற்கு பறக்கும் கழுகை போல பறந்து பல எல்லைகளை நாம் காணும்படிக்காய் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்துல திரும்பி, நான் கோழி குஞ்சுகளை போல கீழே இருக்கிற காரியங்களை பார்ப்பதற்காய் அழைக்கப்படவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒருவனும் தொட முடியாத அளவிற்கு பறக்கும் கழுகை போல உயர்ந்து பறந்து பல எல்லைகளை பார்க்கும்படிக்காய் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். தேவன் அதற்காகவே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய திட்டம் உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிறார். உன் சந்ததியை வைத்து தேவன் வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். அது நடக்காமல் இதுவரை இருக்கும், அது நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கட்டும், அந்த பரிசுத்தம் உன்கிட்ட இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் தேவன் நினைத்ததை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் பல எல்லைகளை பார்ப்பதற்காய் உயர கர்த்தரால் அப்படியா எழும்ப வைக்கும்படி பலனை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்துவார். சிறியவனை குப்பையிலிருந்து, எளியவனை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து நம்மை தேவன் உயர்த்துவார். அன்பானவர்களே, எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த சிறியவன் நான் தான் ஐயா, அந்த எளியவன் நான் தான் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் உங்களை விசுவாசத்தோடு சொல்ற பிரபுக்களோடு உட்கார வைப்பார், அதிகாரம் உடையவர்களோடு கூட உட்கார வைப்பார். நான் சொல்றேன், கணத்திற்குரியவர்களோடு கூட பிரயாணம் பண்ண வைப்பார். காரணம்,
அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தை நமக்கு கொடுக்க என் தேவன் சித்தமாயிருக்கிறார். அந்த உயர்வுக்கு நீங்கள் பாத்திரவான் கிடையாது என்பதை நம் மனதிலே வைக்க வேண்டும். அப்ப ஏன் அது நடக்கும் அப்படின்னால், தேவனுடைய கரம் குப்பையிலிருந்து என்னை தூக்கி இருக்கிறார், புழுதியிலிருந்து என்னை சுத்தம் பண்ணி என்னை தூக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். காரணம், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அதை அவருக்கு சித்தமானவனுக்கு, அதை நமது சித்தமானவளுக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் பக்கத்துல திரும்பி, நீ வாளா இருந்ததெல்லாம் போதும், உன்னை தேவன் தலையாய் மாற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வையும் காணாமல் நான் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஒரு உயர்வையும் நான் பார்க்கல பிரதர், எந்த ஆசீர்வாதத்தையும் அந்த கணம் அந்த உயர்வையும் நான் கண்டதே கிடையாது. அப்படியே அந்த உயர்வான ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் அதற்கு தடையாக பல பேர் இருக்கிறாங்க பிரதர். அந்த உயர்வை நான் பார்த்ததும் கிடையாது, அவைகளை நான் ருசித்ததும் கிடையாது என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க சொல்லுறீங்களோ? பாருங்க, நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். நீங்கள் காணாத உயர்வை அவர் கண்டதனால் சொல்லுகிறார். அந்த உயர்வை எளியவனாகிய உங்கள் வாழ்க்கையில குப்பையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து அந்த உயர்வை காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றோம், என்னை தூக்கி விட யாருமே இல்லையே, எனக்கு சிபாரிசு பண்ண யாருமே இல்லையே, எனக்கு எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லையே. நான் சொல்றேன், இதெல்லாம் உலகத்தானுக்கு தான் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருக்கு தேவை இதெல்லாம்? உலகத்தானுக்கு தான் சிபாரிசு வேணும். உலகத்தானுக்கு தான் சில நல்ல கணத்திற்குரியவர்களுடைய ஐக்கியம் வேணும். அல்லேலூயா. யோசேப்புக்கு யார் சிபாரிசு பண்ணா? எந்த ஒரு பேக்ரவுண்ட் அவருக்கு எகிப்துல அவர் பிரதம மந்திரியா உட்காரத்துக்கு உதவி செய்தது? அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை யார் அரண்மனையில அப்படியே அதிகாரியா உட்கார வச்சார்? ஒரு சிபாரிசும் கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய கரம் ஒருவனோடு இருக்கும் என்றால் அவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்த அவர் சித்தமா இருப்பார். அன்பானவர்களே, அவர் இன்றைக்கும் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். நம் தேவனால் கூடாத காரியம் அது ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, ரோட்ல ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை ஒரு ரொம்ப சின்ன குழந்தை. அந்த பெண் குழந்தைய அப்படியே ரோட்ல இருக்கிறவ ஒரு வாலிபன் பார்க்கிறான். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடை கிழிந்திருக்கு. அது ஆக்சுவலி ஒரு ஒரு பீஸா ஷாப்பு வெளியில இருந்து, அதுக்கு தெரியல என்னமோ உட்காந்து சாப்பிட்றாங்களே நிறைய பேர் வாங்கின்னு, அந்த ரோட்ல அந்த சின்ன பிள்ளை அப்படியே பார்த்துக்கிட்டே கிடக்கு. அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னும் போது அந்த குழந்தை அப்படியே அந்த கதவு திறக்கும் போது உள்ள போயிருச்சு. அப்போ அங்க உள்ள வேலை செய்துட்டு இருந்தவங்க எல்லாம் போ 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழிந்த ட்ரெஸ், ஒரே அழுக்கு, ஒரே ஒரு குப்பையா தன் மேல இருக்கிற அந்த குழந்தை அப்படியே ஒரு வீசி எறிகிற மாதிரி அவன் அவமானப்படுத்தி துரத்திட்டான். அப்போ அதை பார்த்து அந்த வாலிபன் என்ன பண்ணா, அதே பிள்ளைய கரம் பிடித்து அப்படியே உள்ள கொண்டு போய் அந்த ஏசியில உட்கார வைத்து, அப்படியாக அவன் விரும்பினதெல்லாம் வாங்க வைத்து, அப்படியே அதை கொடுத்து அதை சாப்பிடுகிற அந்த காரியத்தை பார்த்து அழகு பார்த்தான். நான் சொல்லுகிறேன், அப்படித்தான் நீங்களும் நானும் பல உயர்வான காரியங்கள், இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நான் பார்ப்பனா, இந்த உயர்வெல்லாம் எனக்கு போய் வருமா அப்படின்னு வெளியே நிற்கிற உங்களை படைத்த தேவன் சுத்தம் இல்லாமல் இருக்கும் உங்களை
படைத்த தேவன் அவருடைய கரம் பிடித்து தகுதி இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சு தகுதிப்படுத்த போகிறார். அந்த தேவன் ஒரு பெரும் உயர்வை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். அந்த உயர்வு வருவதற்கு கடுகு அளவு கூட நீங்கள் பாத்திரவான் கிடையாது. அதை எப்பொழுதும் ஒரு மனிதன் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உயர்வு வரும்போது வருவதற்கு முன்பதாக ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஜெபம், உபவாசம், கண்ணீர், சபை, ஐக்கியம், பிரேயர், ஊழியம் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த உயர்வுகள் வரும் பொழுது அது அப்படியே அந்த சுபாவத்தை தேவையில்லாத கனிகளினால் நாம் இழந்து போய்விடுவோம். ஆனால் நான் விசுவாசித்து சொல்றேன், எந்த உயர்வு என்னிடத்தில் வந்தாலும் அது என்னையும் என் தேவனையும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. எந்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தினால் இன்னும் நான் கர்த்தரை நெருங்குவேனே தவிர அந்த ஆசீர்வாதத்தினால் நான் கர்த்தரை விட்டு தூர போகிற நிலைக்கு நான் வர மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு உயர்வான ஆசீர்வாதம் இல்லாத ஆபிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கையில தேவன் அவரை எப்படி வைத்தார் தெரியுமா? ஜாதிகளுக்கு தகப்பன். ஆனா மாம்சம் செத்து போச்சு, சரீரத்தில் இருக்கிற பேலன்ஸ் செத்து போச்சு. எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க, ஒரு குழந்தையை கூட பெற்றெடுப்பதற்கு இந்த சாராள் தகுதி இல்லை என்பதை அவளிடத்தில் சொன்னாலும் பாருங்க, தேவன் ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் உயர்த்தினார். அதற்கு அவர் தகுதி இல்லை, தேவன் தகுதிப்படுத்தினார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த பொழுது, எவ்ரிதிங் முடிந்தது அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் சொன்ன பொழுது, கர்த்தர் குப்பையில் இருந்த புழுதியில் இருந்த அவரை தூக்கி எடுத்து உயர்த்தினார், 2 மடங்கு தந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதே போல தேவனுக்காக உண்மையாய் இருக்கும் நம்மை தேவன் நம்மளை உயர்த்தி கனப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேதுரு ஐயா இதனால தான் சொன்னார், ஏற்ற காலத்தில் தேவன் என்னை உயர்த்தும்படி, தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் எப்படி இருக்கணும் தெரியுமா? அடங்கி இருக்கணுமா? அல்லேலூயா. பேதுரு எழுதினார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு. பக்கத்துல திரும்பி, உயர்வு வருவது நிச்சயம், நீ அடங்கி இரு. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசேப்பு ஐயாவுடைய வாழ்க்கையில அந்த கர்த்தரின் பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அந்த பாடுகளை சகித்து கொண்டிருந்தார். சொல்றேங்க, யோசேப்பு ஐயா பாடுகளை சகித்து கொண்டிருந்தார். அதன் மத்தியிலும் சகிக்கிற அந்த தன்மையிலும் கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தார். அன்னாள் அந்த அம்மையார் அவமானத்திலும் சகித்து கொண்டு கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தார்கள். யாபேஸ் தள்ளப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் கர்த்தரின் பலத்த கைக்குள் சூழ்நிலைகளை சகித்து கொண்டு வாழ்ந்தார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்கள் அந்த பாடுகளை சகித்து, கர்த்தரை விட்டு ஓடல, கர்த்தரை விட்டு பின்வாங்கல, கர்த்தரை தூஷிக்கல, பாடுகளை சகித்து கொண்டு கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தாங்க. அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உண்டானது. அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். அவங்க சந்ததியை தொட முடியாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் பெரும்படி கர்த்தர் கனப்படுத்தினார், உயர்த்தினார். உயர்வை கட்டளையிட்டார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். அவருடைய பெயரை உயர்ந்த இடத்தில் வைத்தார். காரணம் என்ன? பாடுகளின் மத்தியிலே கர்த்தருக்குள் அவளை தங்களை திடப்படுத்தி கொண்டாங்க. பாடுகள் மத்தியில தான் ஒரு மனிதன் கர்த்தரோடு கூட அதிகமாய் சேர முடியும். அன்பானவர்களே, வனாந்தரத்தின் சூழ்நிலையில தான் ஒரு மனிதன் அதிகமாய் தேவனோடு கூட ஐக்கியமாக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உங்க வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன், உங்க பிள்ளைகளுக்கு திருமணம். அப்போ காலையில எந்திரிச்சு சரியா உங்களால ஜெபம் பண்ண முடியுமா? அப்படி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். அப்புறம் திருமணம் எல்லாம் நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம்
எல்லாரையும் அழைத்து அனுப்பி அப்ப டயர்ட்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு படுத்துருவோம். ஆனால் இதுவே வனாந்தரத்திலே பல தேவைகள், பல காரியங்கள், பல ஜெயங்கள், பல உயர்வுகள் வருகிற அந்த நேரத்திலே நம்முடைய முழங்கால்கள் யார்கிட்டையும் பேசாது. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்கன்னு பார்த்தீங்களா? அதனாலதான் அந்த வனாந்தரம் உங்களையும் கர்த்தரையும் ரொம்ப ஐக்கியப்படுத்தும். அல்லேலூயா. அந்த வனாந்தரம் உங்களையும் தேவனையும் தேவன் கிட்ட உங்களை கொண்டு வரும். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், சகித்து கொண்டு பலத்த கைக்குள்ளேயே அடங்கி இருங்க. ஒரு பெரும் உயர்வை கர்த்தர் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். அதற்கு உண்மையாய் மாற, அந்த தகுதி உன் மேல வர யார் சிபாரிசும் வேண்டாம். அவரை நம்பி பாடுகள் மத்தியில பலத்த கைக்குள் அடங்கி இருந்தால் மாத்திரம் போதும். தேவன்களை ஆஸ்வதிப்பார். அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, யோசேப்பா இருக்கட்டும், அன்னாளா இருக்கட்டும், யாபேசா இருக்கட்டும், அந்த பரிசுத்தமுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம் அற்பமாய் இருந்தது. ஆனால் அவர்கள் தேவனைக்குள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு பலத்த கைக்குள் அடங்கி இருந்ததனால் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறதுங்க, சோதனையை சகிப்பவன் பாக்கியவான். அந்த சகிப்பு தன்மை ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு. அல்லேலூயா. என்ன சர்ச்சுக்கு போயிட்டு வர, ஆனா உன் வாழ்க்கை எப்படி நடக்குது அப்படின்னு மற்றவன் கேட்பான். அது அவனுக்கு புரியாது. என்ன இப்படி ஜோம் பண்ற வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலையே அப்படின்னு மற்றவன் வெளியில இருந்து கேட்பான். அது அவனுடைய பார்வை. உள்ள உன் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் அவனுக்கு தெரியாது. எல்லாமே கேட்ட உடனே கொடுத்து விட்டால் நீங்கள் கர்த்தரை பார்த்து கொஞ்ச நேரத்துல யார் இவரு நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு கேட்போம். அதனால சகித்து கொள்ளுகிற அனுபவம் உங்களை கடைசி வரைக்கும் கர்த்தரை விட்டு பிரிக்காத அனுபவம். அதனாலதான் தேவன் அந்த சகிப்பு தன்மையை, நீ அந்த பாடுகளை சகித்து கடந்து வந்து ஜெபித்து போராடி வெற்றி பெற்று அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அவருக்கு ஈஸியா கொடுத்துட முடியும், நீ கேட்ட உடனே கொடுத்துட முடியும். ஆனால் அந்த உயர்வை உன் கண்ணுக்கு இலக்காரமா மாறிடும். அது ஒரு வேல்யூ தெரியாது. அல்லேலூயா. இந்த சபைக்குள், இந்த சபை நடத்துகிற காரியங்கள், பொருட்கள் வாங்குற காரியங்கள் எதுவுமே கர்த்தர் ஒரு முறை ஜெபித்து கொடுத்ததே கிடையாது. ஒரு முறை ஜெபித்து கொடுத்ததா என்னுடைய ஊழியங்கள்ல இந்த 6 வருடத்துல எதுவுமே அப்படி கிடையாது. பல முறை போராடணும், பல முறை ஜெபிக்கணும், பல முறை உபவாசத்துல போட்டு வயிறை கருக்கி போட்டு கத்தி கதறி உருண்டு பிறண்டு கொடுங்கன்னு சொல்லி நாமத்துக்காகத்தான், மகிமைக்காகத்தான் சொல்லி அப்படியாய் போராடணும். அது சில கட்டத்திலே அந்த ஒரு மாதிரி வெறுப்பை உண்டாக்கும். இனிமேல் இதற்காக நான் ஜெபிக்கவே மாட்டேன் போங்க அப்படின்ற ஒரு வெறுப்பையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர அளவுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் தெரியும், இது உலகத்தை ஈஸியா பெற்றுக்கொண்டு போயிட்டு, ஆனா இது வருவதற்கு நான் ஏன் இவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? ஏனென்றால் அதனுடைய வேல்யூ தெரியணும். அவனோடு கர்த்தர் இல்லாமல் அவன் வாங்குகிற காரியம், நம்மளோடு தேவன் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற காரியங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அது இருளுக்கு தெரியும், வெளிச்சம் பெற்ற நமக்கும் அது புரிய வர வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோதனையை சகிப்பவன் பாக்கியவான். அவன் சோதிக்கப்பட்ட பின்பு வாக்குத்தத்தம் அந்த பண்ணப்பட்ட அந்த ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதாகமத்திலே பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ அவருடைய உயர்வான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை அந்த அளவுக்கு உயர்த்த போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பக்கத்துல திரும்பி சந்தேகப்படாமல் கர்த்தரை விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தர் குப்பையிலிருந்து நம்மளை எடுத்ததே நம்மளை உயர்த்த, பாவத்தின் சந்ததியில் இருந்து உன்னை எடுத்து காரணம் உன்னை உயர்த்த, பல கட்டுகளில் இருக்கிற குடும்பங்கள்ல இருக்கிற உங்களை தெரிந்து கொண்டது ஒரு பெரிய தெய்வீக திட்டம். அவருடைய நோக்கம் பெரியது. அன்பானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு ஒருவேளை கடவுள் ஒரு படம் மாதிரி நம்மளுக்கு காண்பித்தா, நம்மளே நம்ம தலையில அடிச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட சந்ததியில இருந்தா நான் வந்தேன்,
இவ்வளவு அழுக்கு, பாவம், சாபத்தை இப்படி பெற்றுக்கொண்டிருக்கலாம், இப்படி பாவிகளா மாறி இருக்கலாம், இதுல இருந்தா நான் வந்தேன்னுட்டு நாம் ஆச்சரியப்படுவோம். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த மாதிரியான சேற்றில் இருந்து தூக்க ஒரு மனுஷன் வரமாட்டான். அல்லேலூயா. ஆமென். நல்ல கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது உங்களுடைய டிஃபன் பாக்ஸ் எடுத்து உங்க பிள்ளை எடுத்து சாக்கடையில் போட்டுருச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? அப்பதான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா கிளம்பிட்டு இருக்க, அதை வேற எடுக்கணுமா, போகும்போது இன்னொன்னு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம வேற ஒண்ணுத்துக்கு போயிடுவோம். அது விழுந்ததை சுத்தம் பண்ணி உபயோகிக்கிற மூளை கூட நமக்கு வராது. காரணம், அத்தகைய ஒரு விதமான சாக்கடைக்குள் விழுந்த பாத்திரம்ங்க. அதுதான் நீங்களும் நானும். அப்பேற்பட்ட பாவ சந்ததியில, பாவ கட்டுல, பாவ கயிறினால் கட்டப்பட்டு யாருமே கையில எடுக்க முடியாத அளவுக்கு நாற்றம் எடுக்கிற ஒரு சாக்கடைக்குள் விழுந்த பாத்திரம் தான் நீங்களும் நான். அவர் ராஜாவாய் இருந்தும் அவருடைய கரம் வானங்களையும் அத்தனையும் எல்லாவற்றையும் வல்லமையாய் சிருஷ்டித்த ஒரு கரம் நமக்காக சாக்கடைக்குள் கைவிடுமா? மற்ற ராஜாக்கள் பண்ணுவார்களா? ஆனால் நம்முடைய தேவன், மற்ற பாத்திரங்கள் எனக்கு தேவையில்லை, உடைந்த இந்த பாத்திரம், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத இந்த பாத்திரம், அழுக்கு நிலையில் இருக்கிற இந்த பாத்திரம், இனி யாருக்கும் உதவாதுன்னு சொல்லுகிற இந்த அழுக்கு நிறைந்த கந்தையின் பாத்திரம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவன் குப்பைக்குள் கைவிட்டு நம்மளை தூக்கி எடுத்து சுத்தமாக்கி இங்க உட்கார வச்சு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேல்யூ மற்றவனுக்கு தெரியாம இருக்கலாம், உன்னுடைய வேல்யூ கர்த்தருக்கு தெரியும். கொஞ்சம் விசுவாசம் கர்த்தருக்கு ரொம்ப தேவை. கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் பரிசுத்தம், இதைய வச்சு அவர் உன்னை பராக்கிரமசாலியா மாத்திடுவாரு. ஆனா அவருடைய சூசிங், அதை மாத்திரம் நான் நினைத்து பார்க்கிறேன். நீ நினைத்து பார். ஒரு வேலைக்கு போறோம், 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு நாங்க வேலை தரோம் அப்படின்னா, அந்த வேலை செய்வதற்கு அத்தனை தகுதி உனக்கு இருக்கான்னு பார்க்க 5 ரவுண்டு 6 ரவுண்டை கிளியர் பண்ணணும். அல்லேலூயா. யார வேலைக்கு எடுப்பான்? உனக்கு அந்த ஸ்கில் இருக்கணும், அந்த ஞானம் இருக்கணும், உனக்கு அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும், உனக்கு அந்த தகுதி இருக்கணும். ஆனா மற்ற ரெஸ்யூம்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதை வாங்கி கொண்டு நாளைக்கு, அதாவது உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக, அட்லீஸ்ட் நீங்க முயற்சி செய்திருக்கீங்கன்றதுக்காக, அவங்களுக்கு தேவையான திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரெஸ்யூம்ஸை நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க ரெஸ்யூம்ஸ் குப்பை தொட்டியில போய் விடும். அந்த ரெஸ்யூம் அவனுக்கு தேவை கிடையாது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் தகுதியாயிருக்கிற அத்தனை பேருடைய ரெஸ்யூம்ஸும் தேவன் தள்ளி விட்டு அந்த குப்பையில் விழுந்த அந்த ரெஸ்யூம்ஸை எடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்த திட்டம் உள்ளவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக என்ன படணும்? தாழ்மைப்படணும். கர்த்தருடைய உயர்வான கனத்திற்குரிய ஆசீர்வாதம் வர நமக்கு உண்மையா இருக்கணும்னு பேசினா, இன்னைக்கு பெரும் உயர்வு நம்முடைய வாழ்க்கையில வரப்போகுது. அந்த உயர்வு வருவதற்கு நமக்கு என்ன சுபாவம் வேண்டும் என்றால் தாழ்மை. ஆமென். பக்கத்துல திரும்பி, தாழ்மை எத்தனை கிலோக்குக்கா கிடைக்கும் கடையில கேளு. ஹல்லேலூயா. தாழ்மை சொமேட்டோல கிடைக்குமா?
பிளிப்கார்ட்ல கிடைக்குமா, அமேசான்ல கிடைக்குமா, ஸ்விக்கில கிடைக்குமா? அல்லேலூயா. பாருங்க எனக்கு அன்பானவர்களே, தாழ்மை ரொம்ப 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 கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அவசியம். அந்த ஆசீர்வாதம் பெற்ற பின்னும் கர்த்தர் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அதே தாழ்மையில என் மகன், அதே தாழ்மையில என்னுடைய மகள் அவள் இருக்கிறாளா என்பதை தேவன் பார்ப்பார். பாருங்க, இந்த பெருமையான பேச்சு, இந்த பெருமையான நடை, இந்த பெருமையான சுபாவம், இதெல்லாம் கர்த்தருக்கு துளி கூட பிடிக்காது, துளி கூட பிடிக்காது. இருக்கிற ஒரு சுபாவம் தான் இந்த தாழ்மை இல்லாத பெருமை நிறைந்த கர்வம் நிறைந்த ஒரு காரியம். வசனம் சொல்லுது, இந்த பெருமை ஒரு பெரிய பாவமா. இன்னொன்னு, இந்த பெருமை நம்மளை மரண கண்ணிகளுக்குள் கொண்டு போய் சிக்க வைக்குமா. ஒரு பெருமை நம்முடைய வாழ்க்கையில பாவத்துல விழ செய்யுமா. பாருங்க, நம்ம நல்லா நடப்போம், நம்ம பரிசுத்தமா இருப்போம், பாவத்தை வெறுப்போம். நமக்கு தெரிஞ்ச பாவம்ல என்ன தெரியுமா? அசுத்தமான காட்சிகள், அசுத்தமான காரியங்கள். ஆனா வேதம் பரிசுத்தவான்கள் எழுதி இருக்கிறாங்க, ஒரு பெருமை ஒரு பாவம் செய்கிறதற்குரிய ஒரு ஒரு அடையாளமாய் உன்னை மாற்றிடுமா. இன்னொன்னு, உன்னை அழகா அது நடத்த ஆரம்பிக்கும். எங்க தெரியுமா? சிக்கலுக்குள், மரண கண்ணிக்குள் உன்னை சிக்க வைக்க அது உன்னை நடத்துமாம். எனக்கு அன்பானவர்களை, வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு யார் எதிர்த்து நிற்கிறார் தெரியுமா? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனால் அதே சமயத்தில் வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? அவர் இரக்கம் பாராட்டுகிறார். அன்பானவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். நான் சொல்றேன், தாழ்மையா இருந்து பாருங்க. இன்னும் 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 அந்த தாழ்மைக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆமென். பரலோகத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. இங்கிருந்து நம்முடைய கண்கள் இந்த வீடுகளை பார்க்கும், இதற்கு பின்பதாக இருக்கிற எல்லையை பார்க்கும். ஆனால் பரலோகத்தில் நீங்க சென்ற பின்பதாக உங்கள் கண்கள் வெகு தூரத்தில் இருக்கிற மலைகளோ, ஆசீர்வாதங்களோ, அந்த விதமான கனிகளோ, மரங்களோ, எது பரலோகத்தில் இருக்கிறதோ அவையெல்லாம் உங்களுக்கு கிட்ட பார்க்கிற மாதிரியான ஒரு தன்மையை நம்முடைய ஆத்துமாவிலே தேவன் மரணத்திற்கு பின்பதாய் வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் கொஞ்சத்திற்கும் தூரத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இந்த மாதிரியான காரியங்களுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் என்றால் தாழ்மை. அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க, ஒரு பெரும் உயர்வு வரப்போகுது. ஆனா இதனால நீ அந்த உயர்வை இழக்க கூடாது என்பதற்காக தேவன் பேசுறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த லூசியல் என்கிற லூசிபர் எசேயா தீர்க்கதரிசியில பல முறை அவன் எதனால் விழுந்து போனான் அப்படின்னா, ஒரு 2 to 3 அங்கே இருக்கும் நான் 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 அப்படின்னு இருக்கும். ஆனா இதுவே நீங்க 1 ராஜாக்கள்ல இப்படியாக எலியா தீர்க்கதரிசி சொல்லுவார், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை அறியும்படி. அங்கே சொல்லப்பட்ட அதே நான் தான் இங்கே இருக்கும். ஆனா இந்த நான்ல கர்த்தருடைய அக்கினி கிரியை செய்யும். அவன் சொன்ன அந்த நான் என்கிற அந்த பெருமையிலே அவன் கர்த்தர் விழத்தள்ளுகிறார். அப்போ நான் அப்படின்னு சொல்றது மாத்திரம் கிடையாது, உங்களுடைய இருதயத்தில் அதுல அந்த பெருமையோடு இருக்கிறதா என்பதைத்தான் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா சமைப்பேன், நான் நல்லா உற்சாகமா வேலை செய்வேன், நான் ரொம்ப புத்திசாலி, நான் பேசினா தேவ பிரசன்னம் இறங்கும், நான் 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 அப்படின்றத நானை மட்டும்
மட்டும் எடுத்துட்டு அவர் கிருபை என்பதை சேர்த்துக்கணும். ஆமென். சேர்க்கும் பொழுது அந்த கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது உதடளவுல இல்லாமல் உள்ளத்திலிருந்து அவர் கிருபையினால் நான் செய்றேன், அவர் கிருபையினால் நான் பண்றேன். அநேக ஊழியக்காரர்களை நான் சந்திக்கும் போது அவர்கள் என்னோடு பேசுகிற ஒரு காரியம், பிரதர், நான் உங்களை மாதிரிலாம் உக்காந்துட்டு வசனத்தெல்லாம் உக்காந்துட்டு அதை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன். கிளம்பி போகும்போது ஒரு ஒத்த வசனத்தை பார்ப்பேன். அங்க போய் நான் ஸ்டேஜ்ல நின்னு வைங்களேன், சும்மா அப்படி என்னைய பயன்படுத்துவார் பிரதர். நான் கையில மைக்க கொடுத்தா வேற லெவல் ஆயிடுவேன் பிரதர். சும்மா எல்லாரும் அப்படி பார்ப்பாங்க பிரதர். நான் அப்பதான் நான் யோசிப்பேன். அது சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, அப்படி இருக்கிறான் நான் எதுக்காக உங்களை பார்த்து ஜெபிக்கும்படி கர்த்தர் அனுப்புறாருன்னு எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னுவாங்க. ஆமென். நமக்குள் தாளந்துகள் இருக்கும், கனிகள் இருக்கும், வரங்கள் இருக்கும். இது எல்லாம் கொடுத்த தேவனுக்கு எப்பொழுதும் மகிமை நம்மிடத்திலிருந்து போக நமக்கு கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நமக்கு வரப்போகிற உயர்வு இதனால் இழந்துடக்கூடாது. நீங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ரொம்ப அழகா இருக்கிறீங்க. உடனே உங்க இருதயத்துல என்ன வரணும்? கர்த்தரின் கிருபை. அது வெளியே சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தரின் கிருபை உடனே ஒரு பெருமை அப்படியே உள்ள ஓடும் நமக்கு. அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல திரும்பி ரொம்ப அழகா இருக்கு சொல்லுங்க. ரொம்ப நல்லா சமைக்கிற. அல்லேலூயா. கிருஷ்ணாக்கா வீட்டுக்கு போயிட்டு எப்போ என் மனைவி சிக்கன் சாப்பிட்டாங்களோ, சிக்கனை பார்க்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல ஒரு பெருமை கதை ஓடுது. அந்த கிருஷ்ணாக்கா கை என்ன பண்ணுச்சு, அந்த கிருஷ்ணாக்கா வெங்காயத்தை எப்படி நறுக்குச்சு, எந்த ஸ்கொயர்ல கட் பண்ணிச்சு. கர்த்தர் கிருபை, கர்த்தர் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நமக்கு போரூர்ல வைக்கிற சிக்கன் குழம்பு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள என்னைக்குமே பெருமை உள்ள வர நம்ம விடக்கூடாது. ஏன்னா நம்ம அபிஷேகம் பெற்றவங்க நம்மளை எப்போ விழத்தள்ளலாம்னு நம்ம ஒரு கூட்டம் நின்றுகிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது. நான் பல முறை கவனிப்பேன். எப்பெல்லாம் நான் டிப்ரெஷனுக்குள்ள போறேனோ அப்பெல்லாம் சாத்தான் என் பக்கத்தில் நின்று சொல்லுகிற வார்த்தை, இந்த தீமையை செய், இதை நீ இவ்வளவு உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் சொல்ற வார்த்தை நம்மளை டெம்ப் பண்ணுவான். அப்படிதான். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஊழியம் செய்யறதுனால பல குடும்பம் நல்லா கிடையாது. அவர் ஏதோ போட்ட பிச்சை நம்ம ஜெபிச்சா அங்க வேலை நடக்குது. அது காரணம் கிருபை. நம்மளை எதுல விழ வைக்கலாம்? இந்த பிசாசு பக்கத்திலே நிற்பான். நம்ம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் ஏன் நடக்கும்னா, கர்த்தர் ஒரு பெரும் உயர்வை வச்சிருக்கிறார். அங்க நீ எங்கேயும் லேக் ஆகக்கூடாது. அந்த உயர்வுல நீ சும்மா ஜம்முன்னு அப்படி நின்று கர்த்தரை மட்டும் உயர்த்தணும். அல்லேலூயா. அப்போ அந்த கிருபை, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமை இருக்கும் பொழுது அந்த உயர்வு கட்டாயிடும். நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையை பார்த்தேன். ஆவியானவர் காண்பித்தார். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். நான் இன்னும் சொல்லணும், அவன் பாபிலோனுடைய ராஜா. அவனுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. மேபி அங்க இருந்த தானியேல் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பராக்கிரமத்தை அவன் கேள்விப்பட்டிருப்பானோ, ரட்சிக்கப்பட்டிருப்பானோ, அபிஷேகம் பெற்றிருப்பானோ, என்ன தெரியல. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில உலாவிக்கிட்டு இருக்கும் போது அவன் சொல்றான், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் நான் கட்டின மகா பாபிலோன். கவனிங்க, நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னா பாருங்க. அடுத்த வார்த்தை பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த வார்த்தை சொன்னபோது கர்த்தர் ராஜ்யபாரத்தை இந்த நேபுகாத்நேச்சர் கையிலிருந்து பறித்து விட்டார். சிங்காசனத்துல உட்கார்ந்து அவனை கர்த்தர் தள்ளினார். எவ்வளவுனா, பெர்மனண்டா அல்ல,
பிப்ரவரியா? ஏன்னா ஒரு சுபாவம் அவனுக்குள்ள மாறணும். நல்லா கவனிங்க. மனிதர்களோடு இருந்தான், மனிதர்களோடு சாப்பிட்டான். இப்ப கர்த்தர் அவனை எங்க தள்ளினார் தெரியுமா? வெளியின் மிருகங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அவனுடைய சிங்காசனத்தை விட்டு கர்த்தர் இறக்கி வைத்தார். வேதம் சொல்லுகிறது, மாட போல புல்லமைந்தானா ஒரு ராஜா. என்ன? அல்லேலூயா. புல்ல என்ன பண்ணா? புல்ல போய் சாப்பிடுற அளவுக்கு ஒரு ராஜாவுடைய சுபாவம், குணாதிசயம் தள்ளப்பட்ட நிலைமை, சிங்காசனத்தை விட்டு எடுக்கப்பட்ட நிலைமை, இந்த மாதிரியான காரியங்கள் அவன் வாழ்க்கையில கடந்து வந்தது. நல்லா கவனிங்க. அவன் இதிலேயே மரித்திருந்தால் பரவாயில்ல, ஆனால் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவன் திரும்ப அவன் சிங்காசனத்துக்கு வரணும். அவனை பெர்மனண்டா தள்ளல. இப்ப தேவன் அவனுக்குள்ள கிரியை செய்ய விரும்புகிறார். எப்படி என்றால், அவனே தான் பண்ண தப்ப தான் வாயினாலே அறிக்கை செய்கிறான். சில காலம் சென்ற பின்பதாக அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் கர்த்தரை உயர்த்தி பாட ஆரம்பிக்கிறான். கர்த்தரை உயர்த்தி புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறான். எங்க தெரியுமா? 10 பேர்கிட்ட இல்ல, தனியா இருக்கும் போது ரியலைஸ் பண்ணி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னதமானவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணான், கர்த்தரை புகழ்ந்து பாடினான், மகிமைப்படுத்தினான். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றான், அவருடைய ராஜ்யமே. ஒரு ராஜா வந்தா தள்ளி இன்னொரு ராஜா வருவான். ஆனா அவருடைய ராஜ்யத்துல தலைமுறையாய் அவரை தவிர எவனுமே நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த நேபுகாத்நேச்சர் சொல்றான். சொல்லிட்டு ஒரு வார்த்தைய அந்த விதமாய் அன்றைக்கு இருந்த சுருளோ பேப்பரோ எதிலே ஒன்னு எழுதுறான். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் முடியும் அப்படின்னு எழுதுறான். கர்த்தர் பார்க்கிறார். அன்பானவர்களே, அந்த பெருமையின் சுபாவம் அந்த காலத்திற்குள் அவனை விட்டு நீங்கினபடியினால் அவனை விட்டு போன அந்த முகக்கலை, ராஜாவின் கலையை தேவன் இந்த நேபுகாத்நேச்சருக்கு திரும்ப தந்து பிரபுக்களை திரும்பி போய் இந்த நேபுகாத்நேச்சரை சந்திக்க விடாமல் வைத்திருந்தார் கர்த்தர். இப்போ நீ போய் என் மகனை சந்திக்க அனுப்பினார். மந்திரிமார்களும் போய் நேபுகாத்நேச்சரை சந்தித்தார்கள். அவன் திரும்ப தன் சிங்காசனத்தில் ராஜாவாய் உட்கார்ந்தான். எல்லாரும் அவனை தேடி வந்தார்கள். அவன் ரியலைஸ் பண்ணிட்டான், எனக்குள் அகந்தை இருந்ததனால் என்னைய தள்ளி இன்னொருத்தனை வைக்க அவரால் முடியும். அவர்தான் புகழுக்கு பாத்திரர், நமக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதப்பான் ரியலைஸ் பண்ற அளவுக்கு கர்த்தர் சில காலம் விட்டு இருந்தார். அப்போ அகந்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது? சொல்லுங்க. பக்கத்துல திரும்பி கொஞ்ச நேரம் அப்படி பாருங்களேன். பக்கத்துல திரும்பி அருமையான மகள், அருமையான மகன், உங்க கணவர், கொஞ்ச நேரம் அப்படி பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த அகந்தை மகனே நமக்குள்ள வந்துச்சுன்னா வரப்போகிற உயர்வை சாத்தான் பிடித்து வைத்திருப்பான். உங்க மகளுக்கு ஏன் தரீங்க இந்த உயர்வை? அன்னைக்கு அந்த கணம் வர உண்மை தேவை. இன்னைக்கு கர்த்தர் கரத்திலிருந்து வருகிற உயர்வு வருவதற்கு என்ன தேவை என்றால் தாழ்மை தேவை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. ஆனா அதே நேரத்துல நேபுகாத்நேச்சரை பத்தி நம்ம இப்படி பார்க்கிறோம். ஆனா அதே சமயத்துல யோசேப்பை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த பார்வோன் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீதான் யோசேப்பா? நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், அந்த சொப்பனத்தை சொல்ல இந்த எகிப்துல ஒருத்தனும் கிடையாது, உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும்னு நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? முதல் வார்த்தையே நான் அல்ல, தேவனே உங்களுடைய காரியங்களுக்கு உத்தரவு அருள வேண்டும். நான் அல்ல. யோசிச்சு பாருங்க. இதுதான்
பெருமைக்கும் தாழ்மைக்கும் உள்ள வித்தியாசம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நின்றார். ஆனால் தாழ்மை உள்ள அந்த யோசேப்பை கர்த்தர் பிரதமராய் உட்கார வைத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த பெருமை வராமல் இருக்க உள்ள வரும்போதே வெட்டிடுங்க. ஆமென். மரமானதுக்கு அப்புறம் கத்திரிக்கோல் எடுத்துட்டு போனா வெட்ட முடியாது. மரத்துக்கு வெட்ட கோடாரி தான் தேவை. சின்னதா கிளை வரும் பொழுதே ஒரு சிசரை வைத்து நம்ம வெட்டிடலாம். அந்த மாதிரி மரமா வளர விட்டாதான் பிரச்சனை. ஒரு மனுஷனா இருந்தா கண்டிப்பா வரும். அல்லேலூயா. ஆனா அந்த மகிமையை நம்ம வாங்கி கடவுளுக்கு தரணும். அல்லேலூயா. ஏனென்றால் ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்த முடியும். காலங்களையும் சமயங்களையும் அவரால் மாற்ற முடியும். ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் உங்களுக்கு தர முடியும். அந்த ஒரு தேவன் ஒரு பெரும் உயர்வை தரப்போகிறார். ஒரு பெரும் உயர்வு உங்க வாழ்க்கையில அது வந்து சேர போகிறது. அதனால தாழ்மைப்படும், உன்னை தாழ்த்தி கொடு. அந்த பைபிள்ல சில நடைகளை குறித்தெல்லாம் பைபிள் சொல்லுது பாருங்க. அது என்ன நடைன்னு நானும் உட்கார்ந்து தியானிக்கிறேன், நடந்து தியானிக்கிறேன், படுத்துக்கிட்டு தியானிக்கிறேன், குளிக்கும் போது தியானிக்கிறேன். அந்த நடைகளுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. ஏசாயா தீர்க்கதரிசி அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தாழ்மைப்படுங்க, உங்களை தாழ்த்தி அவரை உயர்த்த ஆரம்பிங்க. அப்பதான் உங்களை புழுதியில் இருந்து கர்த்தர் தூக்க போறார். உங்களை குப்பையிலிருந்து தூக்கி விடுவார். நம் கடைசியாக ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 40 அதிகாரம் 2 வசனம். 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பாருங்க, தாவீது ராஜா சொல்லுகிறார். ராஜாவா ஆன பின்பதாக அவர் சொல்லுகிறார், எப்பா என்னை எங்கிருந்து தூக்கினார் தெரியுமா? பயங்கரமான குழியிலிருந்து என்னைய தூக்கினாருப்பா. உளையான சேற்றிலிருந்து என்னைய தூக்கினாருப்பா. இப்ப கண்மலையில நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆனா நிறுத்துறதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் தெரியுமா? 42 சங்கீதம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலிருந்து என்னைய தூக்கினாருங்க. உளையான சேற்றிலிருந்து என்னைய தூக்கி இருக்கிறார். கர்த்தர் பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, நீ பெத்லகேம் போ அப்படின்னும் போது அவர் கிளம்பி போகும்போது அவர் வந்தாலே அப்படியே அந்த ஊர் மக்கள் நடுங்குவாங்க. ஏன்னா கர்த்தருடைய கோப வார்த்தையை சொல்ல போறாரோ, கர்த்தருடைய கோபத்தை இறக்க போறாரோ நடுங்குவாங்க. அப்ப பெத்லகேமில் இருக்கிற அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த மூப்பர்கள் ஓடி வந்து கேக்குறாங்க, சாமுவேலே நீ வருகிறது சமாதானமா ஐயான்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. அந்த விதமான பெத்லகேம் ஊர் மூப்பர் ஓடி வந்து கேக்குறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி நீர் வருகிறது சமாதானமா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, சமாதானம் தான், நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஈசாயும் அவனுடைய குமாரரையும் பார்த்து சொல்றார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், பலி விருந்துக்கு வாங்கன்னு ஒரு அழைப்பை விடுக்கிறார். அவங்களும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு பலி விருந்துக்கு வராங்க. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? அங்கே வந்த ஈசாயினுடைய அத்தனை பசங்களையும் பரிசுத்தம் பண்ணி கொண்டுதான் வராங்க, பலி விருந்துக்கு தான் வராங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் அந்த ஈசாயினுடைய மகன் நின்றுட்டு இருந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் உயர்வை தர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த உயர்வு யாருக்கு போச்சு தெரியுமா? குடும்பத்திலே அற்பமா எண்ணப்பட்டவர், குடும்பத்தினாலே இது இவ்வளவுதான் லேக்கி அப்படின்னு சொல்லப்பட்டவர், இந்த கொஞ்சத்தமே அப்படின்னு சொல்லப்பட்ட வாலிபனாகிய தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாரு. அந்த தாவீதை கர்த்தர் தேடி வந்து தன் சகோதரர்கள் மத்தியிலே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் தைல கொம்பினால் அபிஷேகம் செய்து ஆவியானவர் உள்ளே வர வைத்து தேவன் அவரை உயர்த்தினார். அன்பானவர்களே, நான் ஒண்ணு கேட்கிறேன், தாவீது அங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளல. தாவீது பலி விருந்துக்கு ஆயத்தமாய் வரல. ஆனா பலி விருந்துக்கு ஆயத்தமாய் வந்தவங்க தாவீது சகோதரர்கள். பரிசுத்தம் பண்ணி கொண்டு உள்ள வந்தவங்க தாவீதின் சகோதரர்கள்.
ஆனால் கர்த்தரின் உயர்வு அவங்க கிட்ட போகல, கர்த்தரின் ஆசீர்வாதம் அவங்களை தேர்ந்தெடுக்கல. ஏனென்றால் தாழ்மையோடு உண்மையோடு ஒதுக்கப்பட்டிருந்த குப்பையில் இருந்த தாவீதை தன் தகப்பன் தூக்கல, கர்த்தர் புழுதியிலிருந்து அவரை தூக்கினார். ஹல்லேலூயா. இந்த பாடுகளை நல்ல கவனிங்க. அபிஷேகம் வந்துருச்சு, ராஜாவா நியமிச்சிட்டார். இப்ப அடுத்த நாள் என்ன ஆயிருக்கணும்? ஏய் சவுல், கீழே இறங்கு, நான் போய் உட்காரணும். சாமுவேல் தீர்க்கதரிசி அனாயிட் பண்ணிட்டார், என்ன அபிஷேகம் பண்ணிட்டார், உட்காரணும், அதான் சொல்லி இருக்கணும். ஆனால் இவர் ராஜாவா உட்காருவதற்கு எத்தனை வருஷம் எடுத்தது தெரியுமா? 12 வருஷங்கள் ஆச்சு. கர்த்தர் அபிஷேகித்தது ராஜாவா. ஆனா இன்னொரு ராஜா சவுல் ஏற்கனவே அந்த த்ரான்ல, அந்த விதமான சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். 12 வருடமானது. அது வரைக்கும் என்ன பண்ணார் தெரியுமா? பாடுகளை சகித்து கொண்டு கர்த்தருக்குள் பலத்த கைக்குள் அடங்கி இருந்தார். சவுல் போக வேண்டிய நாள் வந்தது. அதுக்குள்ளாக கர்த்தர் இவரை பக்குவப்படுத்திட்டார். அடுத்து எந்த உயர்வு, என் மகன் எந்த எதிரியை தாழ்த்தினால் அவனுக்குள்ள அந்த பெருமை வராது, அவன் தாழ்மையோடு இருப்பான். அந்த நிலைக்கு அவர் வரும் பொழுது சவுலை தள்ளி ராஜாவை தள்ளி இன்னொரு ராஜாவை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அதனால தான் தாவீதையா சொல்றாரு, என்னைய பயங்கரமான குழியிலிருந்து தூக்கினாரியா, என்னைய உளையான சேத்திலிருந்து என்னைய தூக்கினார். நீங்க நம்ம என்ன எடுக்க போறோம் தெரியுமா? நம்ம திருவிருந்து எடுக்க போறோம். என அன்பானவர்களே, நான் சொல்ற ஒரு பெரும் உயர்வு நம்முடைய வாழ்க்கையில வரப்போகுது. அதுக்கு என்ன தேவை தெரியுமா? ஒரு ஆயத்தம் தேவை. அன்னைக்கு ஆயத்தமா வந்தவனுங்க அவனுக்குள்ள அந்த உயர்வு போல, ஆனால் டெய்லி ஆயத்தமா இருந்த ஒரு மனிதன் கர்த்தர் உயர்வை தந்து ஆயத்தப்படுத்தினார். அதனாலதான் ஒரு நாள் ஆயத்தமானவர் திருவிருந்த அப்ப மட்டும் பாவத்தை சொல்றவனுக்கு சமானம். அனுதினமும் ஆயத்தமாகிறவன் தாவீதை போல அந்த கேரக்டர் உள்ள அந்த மனிதனுக்கு சமானம். இப்போ பலி விருந்துக்கு வரப்போறோம். இப்போ மட்டும் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஐயோ என் அக்கிரமத்தை மன்னியும், என் கண்ணை கழுவும், காதை கழுவும், இருதயத்தை கழுவும், எல்லாத்தையும் கழுவும். அப்படியே கீழே இறங்கி வீட்டு அப்படியே சபை விட்டு போனா அதே ஆள இருந்து ஓ வரைக்கும் வார்த்தைகள், அதே அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஒரு பெருமையான நட. பணம் இருக்கிறவங்க கூட அப்படி நடக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் இருக்காங்க பாருங்க, ஃபங்க்ஷன்ல போய் பார்ப்பேன். உங்களை சொல்லமா, ஃபங்க்ஷன்ல போய் பார்ப்பேன். இந்த நகை வைத்திருக்கிறவங்க கூட ஒரு சிம்பிளா அந்த காதுல ஒரு செயின் போட்டிருக்கும். ஆனா நம்ம கிராக்கிங்க திரும்பி பார்த்தேன்னு வைங்க, அது ஃபுல்லா டூப்ளிகேட்டா இருக்கும். ஆனா உச்சாந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே தங்கத்தினால் நிரப்பப்பட்டு சக்க 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 சக்கன அப்படியே ஆபரணங்களை தள்ளி அப்படியே எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு, அதுவும் கண்டே பிடிக்க கூடாது, அது தங்க நகைதான், கண்டே பிடிக்க கூடாத அளவுக்கு உச்சந்தல்ல இருந்து உள்ள வரைக்கும் அப்படியே கிராண்டா காமிக்கிட்டு இருக்கும். ஆனா இருக்கிறது எப்படி தெரியுமா வரும்? சிம்பிளா ஒரு நகையோடு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க உங்களை பரிசுத்தம் பண்ற இடம் சபை. நீங்க டெய்லியும் குளிக்கலாம், உங்க ஆத்துமாவை நீங்க குளிப்பாட்ட முடியாது. அல்லேலூயா. இறந்ததுக்கு அப்புறம் கடைசியா சில பேர் குளிக்க வைப்பாங்க. ஏன்னா அதோட அவனுக்கு என்ன ஆகும்னா அந்த அவன் மேல தண்ணியே விடாது, அவ்வளவுதான். பாடி டீகம்போஸ் ஆகி எலும்பு அப்படியே காணப்படும். ஆத்துமாவை குளிக்க வைக்க ஒரு ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா உன்னாலேயே உன் ஆத்துமாவை தொட முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆத்துமாவை குளிக்க வைக்க, அதாவது கழுவ தண்ணி அல்ல, கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் வேலை செய்யும். அந்த ரத்தம், ஆண்டவரே என்னை மன்னியும், உண்மையா உண்மையா சொல்லி பாருங்க. நிறைய முறை பார்த்திருக்கேன். என் பாவம் அழுக்கான கந்தைய போல் அப்படியே இருளா புகைய மாதிரி வெளியேறத நான் பார்த்திருக்கேன். சாக்கடை தண்ணிய மேல இருந்து வழிந்து ஓடுவதை நான் பார்ப்பேன். அதுதான் நம்முடைய பாவங்களை இயேசு இலவசமாய்
இலவசமா. இன்னைக்கு அநேக ஹிந்துஸ் எங்கேயோ போய் குளிச்சாதான் என் பாவம் நீங்கும்னு போறான். அல்லேலூயா. இருக்கிற இடத்திலேயே இலவசமாய் தேவன் நமக்கு கொடுத்த மகிமை என்ன தெரியுமா? இயேசுவின் புனித ரத்தம். அது அப்படி நாம் கேட்கும் பொழுது அந்த ஒரு சொட்டு ரத்தம் ஆவிக்குரிய ரீதியில நம்ம மேல படும். நம்ம அப்படியே கழுவி நம்முடைய திரியகத்தன்மையை சுத்தமாக்கும். ஆவி, ஆத்துமா, சரீரம், மூணுத்தையும் சுத்தம் பண்ணிடும் அன்பானவர்களே. அப்போ இன்னைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போறோம். பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு வந்த பிரதர்ஸ் யாரும் உயர்வு பெறல. அதே மாதிரி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வந்த யூதாசும் அந்த உயர்வை பெறவில்லை. அந்த உயர்வு வரணும்னா, அந்த உயர்வு உன் வாழ்க்கையில காணப்படணும்னா தாழ்த்துங்கள், தாழ்மைப்படுங்கள், பெருமையானதை விட்டு விலகுங்கள், கர்த்தரை உயர்த்த ஆரம்பியுங்கள். அதனால தான் பவுலையார் சொல்றாரு, எதை குறித்தும் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பைபிள்ல எழுதப்பட்ட அநேக புஸ்தகத்தை யார் எழுதினது? பவுலையா. அநேக ஆவிக்குரிய சத்தியத்தை யார் டீச் பண்ணது? பவுலையா. பைபிள்லயே அநேக சீஷர்களை யார் உருவாக்கினது? பவுலையா. அநேக சபைகள் நிறுவப்பட்டதற்கு காரணம் யாரு? பவுலையா. இன்னைக்கு புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் யாரு? பவுலையா. இன்னைக்கு அநேக பக்தி உள்ளவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்து இப்படி பார்த்தமே, தாவீது அந்த சகாயம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல பரிசுத்தவான்கள் மிஷனரி நம்ம பார்த்தோமே, சுந்தரானந்தம், இவங்களெல்லாம் யாரால் ரட்சிக்கப்பட்டதனால் பவுலையாவுடைய பிரசங்கம். ஆமென். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அவர் எழுதி வைத்த வார்த்தைகள். இவர் சொல்றாரு இவரால கோடி பேர் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறான் இன்னைக்கும். இவர் சொல்றாரு, எதை குறித்தும் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே கிடையாது, அவருடைய கிருபை. நீங்களும் நானும் எப்படி சொல்லணும்? அப்போ உண்மையா இருக்க ஒப்பு கொடுங்க, பாவத்தை திரும்ப செய்ய மாட்டேன்னு திருவிருந்து எடுங்க, பரிசுத்தமா வாழ்வேன்னு சொல்லுங்க, மன்னியும்னு கேளுங்க. உங்க ராஜ்யத்துல வர நான் ஆயத்தமாகணும்பா, எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், பிள்ளைகள் யாரா இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வைங்க. காலம் சமீபமாய் இருக்கிறது. என்ன ஏது ஆகும் என்று யாருக்கும் தெரியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் பிரவேசிப்பதில்லை. எனவே நான் சொன்ன இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு உங்களை தாழ்த்தி அவரை உயர்த்தி அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளுங்க. எந்த உயர்வு வந்தாலும் தலையில ஏத்தி கொள்ளாதீங்க. உங்க காலுக்கு கீழ் அந்த உயர்வுகள் இருக்கட்டும், உங்க தலைக்கு மேல் கர்த்தர் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப